வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நம்ப முடியாத கதைய பத்தி பார்க்க போறோம். ஒரு பேரரசையே ஒரு சின்ன பையன் எதிர்த்து நின்ன கதை. ஆமாங்க, இது புனித அபானோபின் கதை. இந்த எண் இதுதான் இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு வயசு. யோசிச்சு பாருங்க, ரோமானிய பேரரசு அதோட அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கு. கிறிஸ்தவங்கள கொடூரமா துன்புறுத்துறாங்க. அந்த நேரத்துல வெறும் 12 வயசு பையன் அந்த பேரரசோட முழு பலத்தையும் எதிர்த்து நிக்கிறான். எப்படி? சரி, அப்போ யாருங்க இந்த புனித அபானூப்? அபானூப் அல் நஹிசின் கூட சொல்லுவாங்க. வாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவரோட கதைய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தியாகிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் அவரோட அடையாளத்தோட மையப்புள்ளி. அபானூப் வாழ்ந்த காலகட்டம் ரொம்பவே கொடூரமானது. அப்போ ரோம பேரரசரா இருந்த டயோக்ளீஷியன் கிறிஸ்தவ மதத்தையே மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஒரு கிறிஸ்துவன்னு சொன்னாலே அது மரணத்துக்கு சமம். சரி, இவ்ளோ சின்ன வயசுல ஒரு பையன் எதுக்காக ரோமானிய அதிகாரிகளோட நேரடியா மோதணும்? அப்படி என்ன நடந்தது? ஒரு நாள் ஒரு பாதிரியார் பேசுறத அபானூப் கேட்கறாரு. அந்த பேச்சு அவரோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு. தங்கிட்ட இருந்த சொத்து, நகை, பணம் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு தன்னோட வாழ்க்கைய முழுசா தன் நம்பிக்கைக்காக அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறார். அவரு சாமுனூத் நகரத்துக்கு பயணம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சதா சொல்லப்படுது. அதாவது வரப்போற கொடிய சோதனைகளை சந்திக்கிறதுக்கு அந்த தரிசனம் அவரை தயார்படுத்தியிருக்கு. சரி, இப்போ நாம கதையோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் தொடர்ச்சியா கொடூரமான சோதனைகளும் அதே சமயம் சில நம்ப முடியாத அற்புதங்களும் நடக்குது. முதல்ல ஆளுநர் லூசியானஸ் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அபானூப் ரொம்ப தைரியமா தன் நம்பிக்கைய சொல்றாரு. ஆளுநருக்கு கோபம் வந்து அவர் அடிச்சு துன்புறுத்த உத்தரவு போடுறான். ஆனா என்ன ஆச்சரியம்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு தெய்வீக சக்தி அவரை குணப்படுத்தினதா சொல்லப்படுது. ஆனா அதோட சித்திரவதை முடியல. அடுத்ததா அத்ரிபிஸ்ங்கிற ஊருக்கு அவரை ஒரு படகுல கூட்டிட்டு போறாங்க. அங்க சித்திரவதைகள் இன்னும் அதிகமாகுது. ஆனா அதுக்கு இணையா அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அவரை சித்திரவதை செஞ்ச வீரர்களே ஒரு கட்டத்துல பயந்து போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்போதான் அபானம் சொல்றாரு, கிறிஸ்துவை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிறத நீங்க எல்லாரும் அத்ரிபிஸ்ல தான் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அபானூப் சொன்ன மாதிரியே வீரர்கள் குணமடையறாங்க. ஆனா இந்த அற்புதத்தை பார்த்த உள்ளூர் ஆளுநருக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. உடனே மதம் மாறின அந்த வீரர்களை கொல்ல சொல்லிட்டு அபானூப்போட சித்திரவதைகளை இன்னும் அதிகப்படுத்துறான். இவ்ளோ சோதனைகளுக்கு பிறகும் அபானூபின் பயணம் முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அத்ரிபிஸ்ல இருந்து அவரை அப்போதைய பிராந்திய தலைநகரமான அலெக்சாந்திரியாவுக்கு அனுப்புறாங்க. அங்கதான் அவர் தன்னோட வாழ்க்கையில மிக கொடிய சித்திரவதைகளை சந்திக்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கலாம். புனித ஜூலியஸ்னு ஒருத்தர் அபானூப்போட சமகாலத்தவரு. அவர் நடந்த எல்லாத்தையும், அதாவது அபானூப்போட சித்திரவதைகள், மரணம் எல்லாத்தையும் நேர்ல பார்த்து பதிவு செஞ்சிருக்காரு. சரி, 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சின்ன பையனோட கதை கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு அப்புறமும் எப்படி மக்கள் மனசுல நிக்குது? அவர் இறந்து பல நூற்றாண்டுகள் கழிச்சு இந்த வருஷம், அதாவது கிபி 960, இது ஒரு முக்கியமான வருஷம். அவரோட புனித சின்னங்களை அவர் முதல்ல சோதனைகளை சந்திச்ச அதே சாமனோத் நகரத்துல இருந்த ஒரு பெரிய தேவாலயத்துக்கு மாத்துறாங்க. இது ஒரு முக்கியமான புனிதரா அவரோட நிலைய இன்னும் உறுதிப்படுத்துச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பல கிறிஸ்தவ சபைகள்ல புனித அப்பானோபைய வணங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவரோட திருவிழா நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. கடைசியா ஒரு கேள்வி. 1700 வருஷம் பழமையான ஒரு கதைக்கு இன்னைக்கும் இவ்ளோ சக்தி எப்படி கிடைக்குது? நெகிசாவை சேர்ந்த அந்த 12 வயசு பையனோட கதை நம்பிக்கைக்கும் அது எப்படி காலத்தை கடந்து நிக்குதுன்றதுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு இல்லையா?